ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனோட கடைசி பிரச்சாரம் வந்து புதுக்கோட்டையில் நடக்க போகுது. இதுக்கு வந்து ஸ்டேஜ் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்காங்க. அதுவும் சாமி கும்பிட்டு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்றதான் இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இதுக்கு ஸ்டேஜ் போடுறாங்க, பிரச்சாரம் தானே அப்படிதான் கேட்குறீங்க. அதாவது கடைசி பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்துக்கு அதாவது உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் வந்து வர இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் ஒன்று வந்திருக்கு. அவரு வரது நார்மல் தானே, அதாவது அவங்க கட்சியே அவங்க வராங்க அப்படிதான் கேட்குறீங்க. ஆனாலும் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வரது வந்து இந்த பிரச்சாரத்துக்காக மட்டும் கிடையாது. அதாவது இபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கும் தாவேகா தலைவர் விஜயை சந்திக்கிறதுக்கும் தான் அவர் வராரு அப்படின்னு சொல்லி தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது இபிஎஸ் சந்திக்கிறாரு அப்படின்னா அது அவங்க கட்சி, அவங்க வராரு. எதுக்கு தாவேகா தலைவர் விஜயை சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ட்விஸ்ட். அது என்ன, எதுக்காக வந்து அவர் சந்திக்க வராரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்தில் வந்து எல்லா கட்சியுமே அவங்களோட பிரச்சாரத்தை வந்து சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக எல்லாமே வந்து சரிக்கு சமமாக பிரித்து எல்லா இடத்துக்குமே பிரச்சாரம் பண்ணி நம்ம தான் அப்படின்றத வந்து ஆளுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து திமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம், என்ன ஒர்க்குன்னு வேணா சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களும் பிரச்சாரத்தை வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வந்து கரூரில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க. சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 பிரச்சாரம் போட்டாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் ஒன்று போட்டாங்க, அதுக்கப்புறம் ஈரோட்டில் ஒன்று போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இன்னும் டோட்டலாக அவங்க எதையுமே கவர் பண்ணலை அப்படின்லாம் சொல்லலாம். இன்னும் தென் மாவட்டம் வேறு இருக்குது. தென் மாவட்டம் இன்னும் ஃபோக்கஸ்டே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் அவங்க தென் மாவட்டத்தில் போடுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அமித்ஷா அவர்களை பற்றி பேசலாம். அதாவது இந்த லாஸ்ட் பிரச்சாரம் வந்து புதுக்கோட்டையில் நடந்து முடிய போகுது. இதுக்கு வந்து நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஸ்டேஜ் ஒர்க் எல்லாமே சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் இங்கே வரதுனாலேயே ஸ்டேஜ் எல்லாமே பக்காவாக போட்டு வச்சுக்கணும்ல, அதனால எல்லா வேலையும் சூப்பராக நடக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் வந்து ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, கரூரில் வந்து 41 பேர் இறந்து போனாங்கல்ல, இதோட சிபிஐ விசாரணை வந்து இப்போ பயங்கர ஸ்ட்ரிக்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக வந்து திரு புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள், இவங்க 3 பேர் வந்து அங்கே ஆஜராயிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்திருக்கு. 9 மணி நேரம் நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு விஷயம் வேறு ஒன்று வெளியே வந்துச்சு. அதாவது அந்த பஸ் ஒன்று இருக்கும்ல, தாவேக்கால வச்சுருப்பாங்களே அந்த பிரச்சார பஸ், அந்த பஸ்ஸோட டிரைவர் கிட்ட வந்து விசாரணை நடத்துறப்போ திடீர்னு ஆதவர்ஜுனா குறுக்க வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ள இன்வால்வ் ஆனது வந்து கொஞ்சம் அப்படியே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்றத தெரில. என்னடா நடக்குது இங்கே? ஏன்னா இப்போ வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கான இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஆரம்பித்தது ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக தாவேக்காக்கு அணையறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதாவது மே, ஏப்ரல் இந்த டைமிங்கில் வந்து மே திருப்பி சொல்லிட்டேன். அதாவது ஏப்ரல், மே இந்த டைமிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலெக்ஷன்ன்றது வந்து என்னைக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனவரிக்குள்ளேயே வந்து எந்தெந்த கூட்டணி வரப்போகுதுன்றதை சொல்லணும், கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்ற மாதிரி எல்லாமே கிட்ட நெருங்குற டைமில் வந்து இப்படி நடக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ வந்து சென்னை வராரு அப்படின்னு சொல்லல. அதாவது ஜனவரி 4ஆம் தேதி சென்னைக்கு வராரு அப்படின்னு சொல்லல. அதாவது அந்த புதுக்கோட்டை பிரச்சாரத்துக்கு போகணும். ஏன் அப்படின்னா அது வந்து அவங்க கட்சி பிஜேபின்றது அவங்க கட்சி. ஸோ அதுக்கு வராங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீட் பண்ண வராரு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வல் தான், ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உள்ளே வந்து நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, அந்த உள்ளேயே வந்து நிறைய உள்கட்சி பூசல் எல்லாமே நிறையாவே நடக்குது அதிமுக. அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். எல்லாமே சதறி அங்கிட்டு பதறி ஓடிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்காகவும் இந்த மாதிரி கட்சி சதறி இருக்கிறத நினச்சி கண்டிப்பாக இபிஎஸ் ஐயா வந்து கண்டிப்பாக வருத்தத்தில் தான் இருப்பார். அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவர் இருக்கிறப்போ இந்த மாதிரி நடந்தது வந்து அவருக்கு உண்மையிலே வருத்தம் தான் இருக்கும். அந்த வருத்தத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவும், அதாவது தொகுதி எந்த மாதிரி வந்து பிரிக்கலாம், அதான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது 40 தொகுதி வந்து பிஜேபி கேட்டுக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காகவும் இங்கே வந்து வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அமித்ஷா இப்போ தமிழகத்துக்கு வருகை வந்து கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலோட ஒரு மாற்று இதாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதாவது எவ்வளோ நாளாக இல்லாதவங்க பீகாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பீகாரை பிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இங்கே வந்திருக்கிறதுனால அமித்ஷா அவர்கள் சென்னை வரதே வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதான் முன்னாடி வந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ்டு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக கிட்ட இருக்குது, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா கிட்ட இருக்குது. ஏடிஎம்கே கிட்ட வந்து யாருமே இன்னும் வந்து எதுவுமே பண்ணல, அதாவது யாருமே பார்க்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ ஏடிஎம்கே சும்மாவாக இருப்பாங்க, எதுவும் மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சைலண்ட் கில்லர் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே அவங்கள பார்க்கல.
எல்லாருமே மற்ற கட்சியை பார்க்குறோமே தவிர அந்த கட்சியை யாருமே பார்க்கல அப்படின்றதுனாலயே ஒரு பிக்கஸ்ட் ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அமித்ஷாவோட வருகையே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் வந்து விஜயை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. விஜய் சந்திக்கிறாரா? எதுக்கு? வருத்தம் தெரிவிக்க அப்படின்ற மாதிரி. அதாவது மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தாவேகா கிட்ட வந்து அதிகமான ஓட்ஸ் இருக்கு அப்படின்றதான் உண்மை. என்ன பண்ணா ஜெயிக்கிறதுக்கான ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் தான். அதாவது அதிகபட்சமான ஓட்டு வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 15% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஏன்னா தாவேகா சைடு வந்து இன்னும் வந்து எந்த ஒரு பர்சன்டேஜும் ரிலீஸ் பண்ணலை. இவ்வளோதான் அவங்க ஜெயிப்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது. ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் கூடுது, எம்ஜிஆருக்கும் கூடுச்சு, விஜயகாந்த் சாருக்கும் கூடுச்சு, அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கூடுச்சு. அதே மாதிரி இவருக்கும் கூடுது. இது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா களத்தில் ஒரு வாட்டி நின்னாதான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அதனாலேயே ஃபுல்லாக அவங்க கன்ஃபியூஷன் தான். ஆனால் வர கூட்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகவே கூட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நியூ இயர் வந்துச்சு. நியூ இயருக்கு வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பீச் சைடு போயிருந்தேன். அப்போ போகிறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 காரில் வந்து இப்படி கொடியை வந்து டிவியை கொடி வச்சு டான்ஸ் ஆட்டே வந்துட்டுருந்தாங்க. அப்போ தான் தெரியுது என்னடா அது எல்லா இடத்துக்கும் டிவிக்கே ஏன்னா ஒரு கூட்டம் ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு டிவிக்கே கூட்டம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் டிவிக்கேன்னு இருக்குல்ல. அதனால் வந்து இந்த கூட்டணி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ஊர் மற்ற ஸ்டேட்டெல்லாம் எப்படின்றது தரல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் உண்மை. இப்போ திமுக ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி தான். அதாவது காங்கிரஸோட அவங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. காங்கிரஸ் தேமுதிக அப்படின்ற மாதிரி அப்படியே வரிசையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு கூட்டணி செக்ஷன் இருக்குது. அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கூட்டணி வச்சு தான் தமிழகத்தை வந்து ஆட்சியை மாற்ற முடியும், ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்றதான் உண்மை. அதனாலே என்டிஏக்குள்ளே எப்படியாவது தாவேகா உள்ள கூட்டு வர்றது அப்படின்றது தான் இவளோட ஒரு மெயினான ஒரு கருத்தாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சம்மன் ஒன்று டெல்லியிலேருந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அது என்ன சம்மன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கரூர் சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் வந்து தமிழகத்தை திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் வந்து யாருமே இறந்தது கிடையாது. அதுவும் ஒரு கட்சி மீட்டிங்னு கூடின இடத்துல வந்து யாருமே இறந்தது கிடையாது அப்படின்றதான் உண்மை. அதாவது டிசம்பர் 29, 30 இந்த 2 நாள் வந்து தாவேக்காரர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு 3 பேரை கூட்டு வச்சு விசாரணை நடத்தி இருந்திருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னல, இந்த விசாரணை வந்து 2026 அதாவது மே இல்லை ஏப்ரலில் இந்த எலெக்ஷன் வந்து வரப்போது. இந்த நேரத்தில் உங்களை கூட்டு வச்சு விசாரிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கிறது அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அதாவது விஜய் அவர்களை வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து ஆஜர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமன் ஒன்று வந்திருக்கிற ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பஸ்ஸு அதாவது பிரச்சார வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாமே கேட்டுருக்கிறதாகவும், ஆனால் ஏற்கனவே கேட்டதுக்கு அந்த ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதனால் ஃபுட்டேஜ் கன்ஃபார்மாக வேணும், இட்ஸ் நெசசரி அப்படின்ற மாதிரி அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதோட விஜயும் வந்து ஜனவரி மாதத்தில் ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ மேஜராக அதுக்கு டவுட் என்னன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நடந்துச்சு. எப்போ அப்படின்னா நவம்பர் 24ஆம் தேதி இதே முக்கியமான தாவேகா நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்போவே வந்து அரெஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து அரெஸ்ட் ஆகலை. ஆனால் இப்போ வந்து அரெஸ்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இப்போ அரெஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. எப்படி தான் உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு சிபிஐ வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இடையில இப்போ அமித்ஷா வந்து தமிழகத்துக்கு வராரு, டிவிகே தலைவரை பார்க்க போகிறாரு அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து கூட்டணி பேசினாங்க அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கு விஜய்க்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு சிபிஐ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இங்கிட்ட ஏதாச்சும் ஒன்று நினச்சாதான் அங்கிட்ட ஏதாச்சும் ஒன்று முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாரு. நடுவில் ராஜா இருக்கிறாரு, இங்கிட்டையும் குதிரை வந்து எல் ஷேப்பில் குதிரை அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு வந்து சிப்பாய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செஸ் போர்டில் சொல்கிறேன். அந்த மாதிரி நடுவில் விஜய் மாட்டிக்கிட்டாரு, சுற்றி எல்லாமே கார்னர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தரல. ஏன் அப்படின்னா எந்த மாதிரி வேணால் இந்த விஷயங்கள் மாறலாம் அப்படின்றது. ஏன்னா 41 பேர் இறந்த சம்பவம்ன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான சம்பவம். இந்த நேரத்தில் வந்து எப்படி வேணால் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் வந்து அங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள்ஸை பார்த்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிபிஐ கேட்டதுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக பதில் சொல்லிட்டோம், எங்களோட தரப்பு என்னன்னு சொல்லிட்டோம். அந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் யாருன்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் சிபிஐ என்ன சொல்லும் அதை நாங்கள் கேட்குறோம், சிபிஐ என்ன பதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக தான் பேசியிருக்காரு. ஆனால் வந்து இது எந்த மாதிரி மாறும், அரசியல்ன்றது என்ன, அரசியலுக்குள்ளே அந்த சொல்லுவார்ல சீமான் கூட சொன்னார், இந்த குளத்தில் நிறைய மீன் மட்டும் இல்லை பையா, நிறைய முதலைகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் அரசியலுக்குள்ளே என்ன வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் மேலே தப்பு கரெக்டுன்றதை தாண்டி
முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒருத்தர் முடிவு பண்ணணும். அது யாரும் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுதான் கண்டென்ட். என்ன அப்படின்னா இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வராரு. சென்னை வந்த இடத்துல வந்து தாவேகா தலைவர் கூட விஜய் கூட பேச போகிறதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கார்னரில் மாட்டிக்கிட்டாரு. அதாவது சிபிஐ வந்து இப்போ வந்து பிஜேபி நினச்சா சேஞ்ச் பண்ணலாம் எது வேணாலும் அப்படின்ற மாதிரி இருக்குது. தாவேகா தலைவர் பிஜேபியோட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேர்ந்தா எப்படி இருக்கும்? சேரணுமா வேணாமா அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.